ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாம 2025ல ரொம்பவே ரீசெண்டா ஹிந்தில வெளியான ஆப் ஜெய்சே கோய் படத்தோட ஃபுல் மூவி எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போறோம். வாங்க நம்ம படத்தோட கதைக்குள்ள போகலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்லயே நம்ம படத்தோட ஹீரோவான ஸ்ரீரேணுவோட சைல்டுஹுட்டை பத்தி தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோ ஒரு பொண்ணை ப்ரொபோஸ் பண்றாரு. ஆனா அந்த பொண்ணு நம்ம ஹீரோவை ரிஜெக்ட் பண்றா. பெருசா கிளாமரும் இல்லாத இவ கூட நம்மள ரிஜெக்ட் பண்றாளேன்னு சொல்லி நம்ம ஹீரோ ஃபீல் பண்றாரு. அப்படி நம்ம ஹீரோ இப்ப வளர்ந்து பெரிய ஆள் ஆயிட்டாரு. கொஞ்சம் பெரிய ஆள் ஆயிட்டாரு அப்படின்னு சொன்னாதான் கரெக்டா இருக்கும். ஏன்னா நம்ம ஹீரோக்கு 42 வயசு ஆயிருச்சு. இதுவரைக்கும் அவருக்கு கல்யாணம் ஆகல. ஒரு சான்ஸ்கிரிட் டீச்சரா ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காரு நம்ம ஹீரோ. அவரு கல்யாணம் பண்ணலங்கிறத தவிர எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்லயுமே அவர் இன்வால்வ் ஆனது கிடையாது. நம்ம ஹீரோ இன்னும் வெர்ஜின். இப்போ பானுன்னு ஒருத்தங்களை காட்டுறாங்க. இவரு நம்ம ஹீரோவோட அண்ணன். இப்போ குசும்னு ஒருத்தங்களை காட்டுறாங்க. இவங்க நம்ம ஹீரோவோட அண்ணனோட ஒய்ஃப், அதாவது அண்ணி. இவங்களுக்கு ஒரு ஊறுகாய் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுங்கிறது தான் ரொம்ப நாள் ஆசையாவே இருக்கு. ஆனா இவங்களோட ஹஸ்பண்டான பானு இவங்களுக்கு சப்போர்ட் பண்றதே கிடையாது. அதனால இவங்க அவங்களோட குழந்தைனால நம்ம ஹீரோ கிட்ட தான் நிறைய ஐடியாஸ் எல்லாம் கேட்பாங்க. நம்ம ஹீரோக்கு இத்தனை வயசாகியும் கல்யாணம் ஆகல. ஆனா இவருக்கு நிறைய இடத்துல இருந்து அலைன்ஸ் கொண்டு வரது இவங்களோட அண்ணி குசும் தான். நம்ம ஹீரோவை நிறைய பொண்ணுங்க ஒவ்வொரு ரீசன்ஸ் சொல்லி ரிஜெக்ட் பண்ணுவாங்க. கொஞ்சம் பேர் டீச்சரா இருக்கிறதுனால ரிஜெக்ட் பண்ணுவாங்க. கொஞ்சம் பேர் அவர் சான்ஸ்கிரிட் சப்ஜெக்ட் எடுக்கிறதுனால ரிஜெக்ட் பண்ணுவாங்க. கொஞ்சம் பேர் அவரோட லுக், அவரோட ஏஜ் வச்சு ரிஜெக்ட் பண்றாங்க. ஒவ்வொரு பொண்ணுங்களும் ஒவ்வொரு ரீசன்ஸ் சொல்லி நம்ம ஹீரோவை ரிஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அப்படி இருக்கும் போது நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு தீபக் ஒரு நாள் நம்ம ஹீரோ கிட்ட வந்து, நீ இப்படி சிங்கிளா இருக்கிறத விட நான் உன்கிட்ட ஒரு ஆப் சொல்றேன், அந்த ஆப்பை நீ யூஸ் பண்ணி பாருன்னு சொல்றாரு. ஆக்சுவலா அது ஒரு செக்ஸ் சேட்டிங் ஆப். அந்த ஆப்போட பேர் தான் ஆப் ஜெய்சே கோய். அந்த ஆப்ல யார்கிட்ட வேணாலும் நமக்கு எப்படி வேணாலும் பேசலாம். நம்மளோட பேரோ டீட்டெயில்ஸோ எதுவுமே அவங்க கிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ அதனால நம்மளோட டீட்டெயில்ஸ் எதுவும் யாருக்கும் தெரியவும் வாய்ப்பு இல்லை. அந்த ஆப்ல நீ மெம்பர்ஷிப் எடுத்தேன்னா உனக்கு நிறைய பொண்ணுங்க கிட்ட கால் பண்ணி பேசுறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும். அந்த பொண்ணுங்க எல்லாம் உனக்கு காலும் பண்ணுவாங்க. அதனால உனக்கு போரும் அடிக்காது. இந்த மாதிரி நீ கல்யாணம் ஆகலேன்னு ஃபீல் பண்ணவும் மாட்டேன்னு சொல்றாரு. ஸோ அதனால இப்போ நம்ம ஹீரோவும் சரி ஆப் யூஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தீபக் கம்பல் பண்ணுறதுனால அந்த ஆப்பில் ஒரு மெம்பர்ஷிப் எடுக்கிறாரு. அப்படி அன்னைக்கு நைட்டு நம்ம ஹீரோ வீட்டுக்கு போயிட்டு அந்த ஆப்பை ஓப்பன் பண்ணி அதில் ஒரு பொண்ணுக்கு கால் பண்ணுறாரு. அதில் பேசுகிற அந்த பொண்ணோட நேமோ டீட்டெயில்ஸோ எதுவுமே நம்ம ஹீரோ கேட்கல. ஆனால் நம்ம ஹீரோ வேற வித்தியாசமாக ஒரு பேரை வச்சிருக்காரு, ஸ்ரீரேணுன்னு. அந்த பேரை அவர் அந்த பொண்ணுக்கிட்ட சொல்லிட்டாரு. இப்போ நம்ம ஹீரோவும் அந்த பொண்ணுக்கிட்ட நீ நல்லா இருக்கியான்னு கேட்குறாரு. நம்ம ஹீரோ கேவலமாக எதுவும் பேசவே இல்லை. அது செக்ஸ் சேட்டிங் ஆப்பாக இருந்தாலுமே நம்ம ஹீரோ டீசெண்டா தான் பேசிக்கிட்டு இருக்காரு. ஆனா அந்த பொண்ணு நம்ம ஹீரோ கிட்ட நீ இப்போ என்ன ட்ரெஸ் போட்டிருக்கேன்னு சொல்லி கேட்கிறா. அதுக்கு நம்ம ஹீரோவும் நான் நைட் சூட் போட்டிருக்கேன்னு சொல்றாரு. சாதாரணமா ஒரு பொண்ணு அப்படி பேசும்போது ஆப்போசிட்ல இருக்கிற ஆளு அதே மாதிரி கொஞ்சம் கேவலமாலாம் பேச ஆரம்பிப்பாங்க. ஆனா நம்ம ஹீரோ அப்படி எதுவுமே பேசல. அந்த பொண்ணோட வாய்ஸை பத்தியும் அவளை பத்தியும் ரொம்ப புகழ்த்தி பேசுறாரு நம்ம ஹீரோ. அந்த பொண்ணும் நான் உங்களை ஸ்ரீரேணுன்னு கூப்பிடாம ஸ்ரீன்னு கூப்பிட்டுட்டான்னு சொல்லி கேட்கிறா. அதுக்கு நம்ம ஹீரோவும் சரி ஓகேன்னு சொல்றாரு. அப்போ அந்த பொண்ணு ஓ ஸ்ரீ, என்னோட ஸ்ரீ, எனக்கு மட்டுமே இருக்கிற ஸ்ரீ அப்படின்னு சொல்லி அப்படி ரைமிங்கா பேச ஆரம்பிக்கிறா. இப்படி அந்த பொண்ணு பேசுறதை கேட்கிறப்போ நம்ம ஹீரோக்கு ஏதோ பாட்டு பாடுற மாதிரி இருக்கு போல. அதை கேட்டு ரசிச்சுக்கிட்டே அப்படியே தூங்கிட்டாரு. அப்படி நம்ம ஹீரோ அந்த ஆப்பை யூஸ் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா ரொம்ப ஹாப்பியாக ஆரம்பிச்சிட்டாரு. அங்க கட் பண்ண அந்த பக்கம் இப்ப நம்ம ஹீரோவோட அண்ணி குசும் அவங்களோட வீட்டுல இருக்கும்போது அவங்களோட வீட்டு பக்கத்துல உள்ள ஜாய் அவங்களோட வீட்டுக்கு வராங்க. இந்த ஜாய் எப்பவுமே குசுமை மோட்டிவேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அவங்களோட ஊறுகாய் பிசினஸை பத்தி, உங்களோட ஊறுகாய் ரொம்ப டேஸ்டா இருக்கும். ஸோ அதனால நீங்க நல்லதா ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லி நல்லா மோட்டிவேட் பண்ணுவாரு. குசுமும் நம்மளை இது வரைக்கும் யாரும் இப்படி மோட்டிவேட் பண்ணது இல்லையப்பா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. இந்த ஜாய் எதுக்காக வந்திருக்காருன்னா அவரோட சிஸ்டரோட பொண்ணுக்கு நம்ம ஹீரோவை அலைன்ஸ் பேசுறதுக்காக தான் வந்திருக்காரு. அதை பத்தி அவரு குசும் கிட்ட சொன்னதும் அவங்க நம்ம ஹீரோவை கூப்பிட்டு எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. அந்த பொண்ணு கொல்கட்டால உள்ள பொண்ணு, பிரெஞ்சு டீச்சரா ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கா. அவ உன்னை பார்க்க வருவா, எப்படினாலும் நீ அவளை பார்த்து பேசு அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோக்கு அவளை பார்த்து பேசுறதுல சுத்தமா விருப்பம் இல்லை. எப்படினாலும் இவளும் நம்மள ரிஜெக்ட் பண்ணதான் போறா அப்படிங்கிறதுக்காக சும்மா ஒரு ஃபார்மாலிட்டிக்காக அந்த ஒரு மைண்ட் செட்டோடைய அந்த பொண்ணை பார்த்து பேசுறதுக்காக நம்ம ஹீரோ இப்ப போறாரு. ஆனா நம்ம ஹீரோ அந்த பொண்ணை பார்த்தப்போ பயங்கரமா ஷாக் ஆகுறாரு. ஏன்னா அந்த பொண்ணு அந்த அளவுக்கு அழகா இருக்கா. இந்த பொண்ணோட பேரு மது. இவ தான் நம்ம படத்தோட ஹீரோயின். நம்ம ஹீரோவும் அவளை பார்த்ததும் நான் ஒரு சான்ஸ்கிரிட் டீச்சர், எனக்கு அவ்வளவா இன்கம் எல்லாம் இல்லை, என்னோட பேங்க் பேலன்ஸ் எல்லாம் கம்மியா தான் இருக்கு அப்படின்னு சொல்லி அவரோட ப்ராப்ளம்ஸை சொல்றாரு. அந்த நேரத்துல அவளும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் நல்லா சம்பாதிச்சிட்டு இருக்கேன், நம்ம ரெண்டு பேரோட வாழ்க்கையை நடத்துறதுக்கு என்கிட்ட போதுமான இன்கம் இருக்குன்னு சொல்றா.
ஆக்சுவலா நம்ம ஹீரோயினுக்கு எல்லா விதத்திலயுமே நம்ம ஹீரோவ புடிச்சிருந்தது. அந்த நேரத்துல நம்ம ஹீரோவும், "என்ன உனக்கு வேற யாரும் கிடைக்கலையான்னு?" சொல்லி கேட்குறாரு. அதுக்கு அவளும், "வேற யாரும் கிடைக்காம ஒண்ணும் இல்ல. இந்த 2 வருஷத்துல எனக்கு 10, 35 பயோடேட்டாவாவது கிடைச்சிருந்தது. ஆனா எல்லா பயோடேட்டாலயும் ரிப்பீட்டடான நேம்ஸ் தான் இருந்தது. கொஞ்சம் அபிஷேக், ராகேஷ்ன்னு சொல்லி திரும்ப திரும்ப ஒரே பேர் தான் வந்துகிட்டு இருந்தது. ஆனா அது எல்லாத்துலயுமே யுனிக்கா இருந்தது உங்களோட பேரான ஸ்ரீரேணு தான்." சாதாரணமா எல்லாரும் அவங்களோட பயோடேட்டால ஹாபி ஆயிட்டு அப்படி இப்படின்னு சொல்லி சில விஷயங்கள் எழுதி வச்சிருப்பாங்க. ஆனா உங்களோட பயோடேட்டால நீங்க ஒண்ணும் இல்லன்னு சொல்லி எழுதியிருந்தீங்க. அந்த பயோடேட்டாவ நான் பார்த்தப்பவே நீங்க ஜென்யூன் சொல்லி எனக்கு தோணுச்சு. ஏன்னா அதுல எந்த பொய்யும் நீங்க எழுதியிருக்க மாதிரி எனக்கு தோணல. இந்த மாதிரி அவங்க பேசிக்கிட்டு ஒரு கடைக்கு டீ குடிக்கிறதுக்காக போறாங்க. இப்ப அங்க இவங்க 2 பேருக்கும் ஒரே மாதிரி ஏலக்காய் போட்ட டீ தான் புடிச்சிருக்குது. டேஸ்ட்ல கூட இவங்க 2 பேருக்கும் இவ்ளோ க்ளோஸா மேட்ச் ஆயிருக்குங்கிறதுனால நம்ம ஹீரோக்கும் அவள பிடிக்க ஆரம்பிக்குது. அப்படி அவங்க 2 பேரோட ரிலேஷன்ஷிப் இப்ப அடுத்த கட்டத்துக்கு நகர போகுது. ஸோ அதனால இப்ப நம்ம ஹீரோக்கு ஹீரோயின இம்ப்ரெஸ் பண்ணணும்னு சொல்லி நெறைய ஆசை இருக்கு. அதனால இப்ப நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்ட் தீபக்கும் ஹீரோ கிட்ட ஒரு ஐடியாவ குடுக்குறான். அதாவது அடுத்த மாசம் நம்ம ஹீரோயினோட பொறந்த நாள். அதனால நீ இப்போ ஒரு விஷயத்த பண்ணு. அவளோட பர்த்டேக்காக அவளுக்கு ரொம்ப க்ளோஸா இருக்கவங்க கிட்ட அவள பர்த்டே விஷ் பண்ற மாதிரி ஒரு வீடியோவ ரெடி பண்ணி எடிட் பண்ணி அவகிட்ட சர்ப்ரைஸா காட்டு அப்படின்னு சொல்றான். ஸோ அதுக்கு நம்ம ஹீரோ இப்போ டைரக்ட்டா போனா சரியாகாது. அதுக்கு ஏத்த மாதிரி ஒரு ஆள இவங்க ரெடி பண்ணணும். ஸோ அதுக்காக இப்ப நம்ம ஹீரோவோட கிளாஸ்ல ராகேஷ்ன்னு ஒரு பையன் இருப்பான் இல்லையா? அந்த பையன் இதுக்கு கரெக்ட்டா இருப்பான்னு சொல்லி நம்ம ஹீரோக்கு தோணுது. அதனால இப்போ நம்ம ஹீரோவும் அவரோட ஃப்ரெண்ட் தீபக்கும் அந்த ராகேஷ்ங்கிற பையன கூப்பிட்டுட்டு நம்ம ஹீரோயினோட ஏரியாக்கு போறாங்க. அந்த ராகேஷ்ங்கிற பையனும் நம்ம ஹீரோயினோட ஃபேமிலி கிட்ட போயிட்டு, அவங்க கிளாஸ் எடுக்கிற ஸ்டூடெண்ட் தான் நானு. அவங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் பண்றதுக்காக தான் இப்படி ஒரு வீடியோவ நாங்க பிளான் பண்ணியிருக்கோம்னு சொல்லி அவங்க எல்லாரையும் உட்கார வச்சு வீடியோ எடுக்குறான். அப்படி அவங்க எல்லாரும் நம்ம ஹீரோயின பத்தி நிறைய நல்ல விஷயங்கள் சொல்றாங்க. அவங்களோட மெமரீஸும் சொல்றாங்க. அதுக்கப்புறமா இப்போ நம்ம ஹீரோயினோட ஒரு ஃப்ரெண்ட் கிட்ட இவன் வீடியோ எடுக்குறான். அந்த பொண்ணும் நம்ம ஹீரோயின பத்தி சொல்லும்போது கண்டிப்பா நமித்ங்கிற பையன பத்தியும் சொல்லணும்னு சொல்றா. அந்த நமித் யாருன்னு இவன் கேட்கும்போது, "அத நீங்க அவகிட்டயே போய் கேளுங்க. அவ சொல்றது தான் நல்லதுன்னு" சொல்லிட்டு போறா. நம்ம ஹீரோயினோட லைஃப்ல ஒரு பையனோட பேரு வந்ததுனால நம்ம ஹீரோக்கு இப்போ அவன் யாருன்னு சொல்லி தெரிஞ்சாகணும். ஸோ அதனால அடுத்த நாளே நம்ம ஹீரோயின் கிட்ட டைரக்ட்டாவே நம்ம ஹீரோ அந்த பையனோட பேர சொல்லி கேட்குறாரு. அதனால நம்ம ஹீரோயினும், "5 வருஷத்துக்கு முன்னாடி தான் நான் அமித்த பார்த்தேன். என்னோட ஒரு ஸ்டூடெண்டோட அண்ணன் தான் அவன். யுஎஸ்ல மெடிசின் படிக்க போகிறதுக்காக இருந்தவன் தான் இந்த நமித். ஆனா அது கேப்ல அவன் என்ன பார்த்து எங்களுக்கு 2 பேருக்கும் மாறி மாறி புடிச்சு போய் நாங்க ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ள போனோம். ஒரு நாளைக்கு ஒரு கார்ல வச்சு ஒரு செக்ஸ் ரிலேஷன்ஷிப்புக்குள்ள நாங்க போறதுக்கு ரெடி ஆனோம். ஃபர்ஸ்ட்டா தான் அவங்க 2 பேருக்குள்ள அது நடக்க போகுது. ஆனா அப்படி ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ள போகிறதுக்கு முன்னாடி அந்த நமித் நம்ம ஹீரோயின பார்த்து நீ வெர்ஜினான்னு ஒரு கேள்விய கேட்டிருக்கான். அந்த நேரத்துல நம்ம ஹீரோயினும் சிரிச்சுக்கிட்டே அப்படியே கண்டினியூ பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. ஆனா இந்த நமித் திரும்பவும் அவன் கேட்ட கேள்விக்கான ஆன்சருக்கு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்திருக்கான் போல. இந்த மாதிரியான ஒரு எண்ணத்துல இருக்கிற ஒரு பையன் கூட நம்மளோட ரிலேஷன்ஷிப் கண்டினியூ ஆக வேண்டான்னு சொல்லி நம்ம ஹீரோயினுக்கு தோணிருக்கு. ஸோ அதனால நம்ம ஹீரோயின் அந்த பையனை பிரேக்கப் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயினும் ஹீரோ கிட்ட, எந்த பொண்ணுங்க தான் 16, 17 வயசுக்கு அப்புறம் வெர்ஜினா இருக்காங்க. அந்த வயசுல எல்லாருமே அவங்களோட வெர்ஜினிட்டிய லூஸ் பண்ண தான் செய்றாங்க. அப்படி இருக்கிற இந்த வேர்ல்ட்ல ஒரு பொண்ணு கிட்ட நீ வெர்ஜினான்னு சொல்லி கேட்கறதுக்கான அவசியம் என்னன்னு சொல்லி நம்ம ஹீரோயின் கேட்கறா. எனக்கு அது பிடிக்கல. அதனால தான் நான் அவனை பிரேக்கப் பண்ணேன் அப்படின்னு சொல்றா. இப்போ இந்த நமித்ங்கிறவன் யாருன்னு சொல்லி நம்ம ஹீரோக்கு தெரிஞ்சதுனால அந்த டென்ஷன் இப்போ அவருக்கு போயிருச்சு. நம்ம ஹீரோ ரொம்ப ஜென்யூனா அவகிட்ட நடந்துகிட்டதுனால தான் அவளுக்கும் நம்ம ஹீரோவை ரொம்ப பிடிக்க ஆரம்பிக்குது. அங்க கட் பண்ணா இப்ப நம்ம ஹீரோவோட அண்ணி குசுமா காட்டுறாங்க. இவங்களோட ஹஸ்பண்ட் பானு, நம்ம ஹீரோவோட அண்ணன் இருக்கார் இல்லையா, அவருக்கு தான் ஒரு ஆண் அப்படிங்கிற ஒரு ஆண் ஆதிக்கம் ரொம்ப அதிகமே உண்டு. அவன் என்ன சொல்லுவான்னா, பொண்ணுங்க எல்லாரும் கிச்சன்ல தான் இருக்கணும், கிச்சன் ஒர்க்க தான் பண்ணணும் அப்படின்னு பொண்ணுங்கள அடிமையா பார்க்குற ஒரு குணம் கொண்டவன். பொண்ணுங்க பிசினஸ் பண்ணி முன்னோக்கி வரதோ இல்ல படிச்சு நல்ல பெரிய ஆள் ஆகுறதோ இது எதுவுமே அவனுக்கு பிடிக்காது. இந்த குசும் சமைச்சு கொடுக்குற ஃபுட்ல எல்லாம் ஏதாச்சும் ஒரு குறை இவர் கண்டுபிடிச்சு சொல்லிக்கிட்டே இருப்பாரு. இந்த மாதிரிப்பட்ட ஒரு ஆணாதிக்க கேரக்டர் தான் நம்ம ஹீரோவோட அண்ணன் பானு. அங்க கட் பண்ணா இப்ப நம்ம ஹீரோ அண்ட் ஹீரோயினோட ஃபேமிலி 2 பேரும் அஃபிஷியலா மீட் பண்றாங்க. நம்ம ஹீரோயினோட ஃபேமிலில எல்லாருமே அண்டர்ஸ்டாண்டிங்கா இருக்கிறவங்க. அங்க ஆணாதிக்கமோ இல்ல பெண்ணாதிக்கமோ எதுவுமே கிடையாது. எல்லாருமே ஈக்குவலா தான் இருக்காங்க. அவங்கவங்களோட வேலையை அவங்கவங்க பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. மாறி மாறி ஒருத்தங்கள ஒருத்தங்க ரெஸ்பெக்ட் பண்றது, அந்த மாதிரி ரொம்ப பாசமான ஒரு ஃபேமிலியா தான் அவங்க இருக்காங்க. ஆனா அதெல்லாம் பார்க்கும்போது நம்ம ஹீரோவோட அண்ணனுக்கு பிடிக்கவே இல்ல. ஸோ இப்போ இவங்க 2 பேரோட என்கேஜ்மெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணி இவங்களோட என்கேஜ்மெண்ட் நாளும் வந்துருது. அப்படி எல்லாரும் ரொம்ப ஹாப்பியா சந்தோஷமா இருக்கும் போது நம்ம ஹீரோயின் ஹீரோ கிட்ட ஒரு ஃபோன் எடுத்து வச்சு சும்மா கையை ஃபோன்
ஃபோன் மாதிரி வச்சு நம்ம ஹீரோ கிட்ட பேசுற மாதிரி பண்றாங்க. அந்த ஃபோன நம்ம ஹீரோவும் அட்டெண்ட் பண்ணி பேசுற மாதிரி பேசுறாரு. அந்த நேரத்துல இப்ப நம்ம ஹீரோயின் பேசுறதுக்காக ஆரம்பிக்கும்போது தான் நம்ம ஹீரோ பயங்கரமா ஷாக் ஆகுறாரு. என்னன்னா, அவ இப்போ நம்ம ஹீரோவ "ஸ்ரீ, என்னோட ஸ்ரீ, எனக்கு மட்டுமே ஆன ஸ்ரீ" அப்படின்னு சொல்லி அவ கூப்பிட ஆரம்பிக்கிறா. இந்த மாதிரி அவ பேசும்போது நம்ம ஹீரோக்கு ஷாக் ஆகுது. அதாவது நம்ம ஹீரோ ஸ்டார்ட்டிங்ல அந்த செக்ஸ் சேட்டிங் ஆப்ல ஒரு பொண்ணு கிட்ட பேசியிருப்பார் இல்லையா? அந்த பொண்ணு நம்ம ஹீரோவ எப்படி கூப்பிட்டு பேசிக்கிட்டு இருந்தாங்களோ, அதே மாதிரி தான் இவளும் கூப்பிடுறா. இத வச்சு நம்ம ஹீரோக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. அன்னைக்கு அந்த சேட்டிங் ஆப்ல பேசின அந்த பொண்ணு தான் இந்த பொண்ணு அப்படிங்கிறத நம்ம ஹீரோக்கு தெரிஞ்சதும் அவரு பயங்கரமா ஷாக் ஆகுறாரு. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோவோட ஃபேஸ்ல ஹாப்பியே இல்ல, ரொம்ப சோகமா இருக்காரு. அவரு ரொம்ப விருப்பம் இல்லாம தான் அந்த ஃபங்ஷன அட்டெண்ட் பண்ணி முடிக்கிறாரு. என்கேஜ்மென்ட் முடிஞ்சதுக்கு அப்புறமா அங்கருந்து வெளிய போன நம்ம ஹீரோயின கான்டாக்ட் பண்ணவே இல்ல. ஆனா நம்ம ஹீரோயின் பல தடவ கான்டாக்ட் பண்ணி பார்க்குறாங்க. நம்ம ஹீரோ கால் அட்டெண்ட் பண்ணவே இல்ல. அந்த நேரத்துல நம்ம ஹீரோயின் இதுக்கு முன்னாடி சொன்ன சில விஷயங்கள் எல்லாம் நம்ம ஹீரோவோட மைண்ட்ல வந்துகிட்டே இருக்கு. அதாவது இந்த காலத்துல 16, 17 வயசு தாண்டுனதுக்கு அப்புறமா யாரு வெர்ஜினா இருக்கிறது? அப்படி அவ சொன்ன விஷயங்கள் எல்லாம் நம்ம ஹீரோவோட மண்டைக்குள்ள வரும்போது, நம்ம ஹீரோவும் அந்த சேட்டிங் ஆப்ல அவ இதுக்காக தான் வந்திருப்பா. அது மாதிரி அவளுக்கு நெறைய பசங்க கூட ரிலேஷன்ஷிப் வந்திருக்கலாம். அப்படி அவரு நெறைய தப்பு தப்பா யோசிக்கிறாரு. அதனால இப்ப நம்ம ஹீரோ அவரோட ஃப்ரெண்டான தீபக் கிட்ட இந்த விஷயத்த சொல்றாரு. அவனும் நம்ம ஹீரோயின பத்தி கொஞ்சம் தப்பா தான் சொல்றான். அதாவது பல மாசங்களா அவ இந்த ஆப்ல மெம்பர்ஷிப் வச்சிருக்கா. அப்படிங்கிறப்போ அவ நெறைய பசங்க கூட இந்த மாதிரி பேசியிருக்கலாம். அந்த ஆப்ல யாரும் ஃப்ரெண்ட்ஷிப்காக எல்லாம் பேசலல்ல. எல்லாருமே செக்ஸ் சாட்டிங்காக தானே பேசுறாங்க. அப்போ ஆல்ரெடி அவளுக்கு நெறைய பேர் கூட ரிலேஷன்ஷிப் இருக்கலாம். அப்படி அவன் சொல்லும்போது நம்ம ஹீரோக்கு அதெல்லாம் கேட்க கேட்க பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆகுது. கொஞ்ச நாளுக்கு அவ கிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளி இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோக்கு தோணுது. அதனால இப்ப நம்ம ஹீரோ அவரோட சொந்த ஊருக்கு போறதுக்காக பஸ் ஏறியிருக்காரு. ஆனா அவன் இவ்ளோ தடவ கால் பண்ணி எடுக்காததுனால நம்ம ஹீரோயின் ஹீரோவ தேடி பஸ் ஸ்டாண்டுக்கே வந்துட்டா. அவளும் நம்ம ஹீரோ கிட்ட "இதோ பாரு, நான் உன்கிட்ட எல்லாமே ஓப்பனா சொல்றதுக்காக தான் இருந்தேன். என்கேஜ்மென்ட் முடிஞ்ச அன்னைக்கே நைட்டு இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நான் உன்கிட்ட சொல்லணும்னு தான் நினைச்சிருந்தேன். ஆனா அதுக்கு முன்னாடி நீ என்ன அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிட்ட." அந்த நேரத்துல நம்ம ஹீரோவும் அவகிட்ட "நீ அந்த ஆப்ல சர்வீஸ் பண்ணிக்கிட்டு இருந்தவ தானே?" அப்படின்னு சொல்றான். அதுக்கு அவளும் "சர்வீஸ் இல்ல, நான் அதுல சப்ஸ்கிரிப்ஷன் தான் எடுத்திருந்தேன். காசு கொடுத்து தான் நான் அதோட மெம்பர்ஷிப் எடுத்திருக்கேன்னு" சொல்றா. "நான் சிங்கிளா இருக்கிற ஒரு பொண்ணு, நான் செக்ஷுவலி ஆக்டிவா இருக்க பொண்ணு. அதனால நான் கேரக்டர்லெஸ் ஆகணுங்கிறதெல்லாம் கிடையாது. நான் அதுல மெம்பர்ஷிப் எடுத்திருக்கேன்னா நீயும் மெம்பர்ஷிப் எடுத்திருக்க. அப்ப நீ பண்ணதும் ஒரே தப்பு தானேன்னு" சொல்றா. அப்ப அவனும் "நான் ஒரு ஆண், ஆண்கள் எடுக்கிற மாதிரி பொண்ணுங்க எடுக்கக்கூடாது" அப்படின்னு சொல்றான். அப்போ இந்த விருப்பங்களும் பேசுறதுக்கான இன்ட்ரெஸ்டும் ஆண்களுக்கு மட்டும்தான் உண்டா? நாங்க பொண்ணுங்க அத பண்ணா தப்பான்னு சொல்லி கேட்கிறா. நான் அந்த ஆப்ல ஜாயின் பண்றதுக்கான காரணம் என்னன்னு உனக்கு தெரியுமா? ஆல்ரெடி ஒரு ரிலேஷன்ஷிப்புக்குள்ள போயிட்டு எல்லா ரிலேஷன்ஷிப்பும் எனக்கு டாக்ஸிக்கா இருந்த மாதிரி இருந்தது. யாருமே என்ன உண்மையா லவ் பண்ணவே இல்ல. அப்படி நான் பைத்தியம் புடிச்சுக்கிட்டு இருந்த காலகட்டத்துல தான் எனக்கு அந்த சேட்டிங் ஆப்ல ஜாயின் பண்றதுக்கான ஒரு ஐடியா வந்தது. அப்படி நான் அந்த ஆப்ல ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமா என்னோட பிரச்சனை எல்லாமே என்ன விட்டு போச்சு. நான் எல்லாத்தையுமே மறந்து சந்தோஷமா இருக்க ஆரம்பிச்சேன். அந்த ஆப்ல எல்லாருமே என்கிட்ட "நீ என்ன ட்ரெஸ் போட்டிருக்க? நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க?" இந்த மாதிரியான கேள்விகள் தான் கேட்டாங்க. ஆனா என்கிட்ட ஒரே ஒரு ஆள் மட்டும் தான் "சாப்பிட்டியான்னு?" சொல்லி பாசமா கேட்டாங்க. அது நீ தான். நீ உன்னோட பேர வேற என்கிட்ட ஃபுல்லா சொன்ன. ரொம்ப கேவலமா பேசுறதுக்காக மட்டும் தான் அந்த ஆப்ப யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அந்த ஆப்ல என்கிட்ட ரொம்ப டீசென்ட்டா பேசின உன்ன எனக்கு ரொம்ப புடிச்சிருந்தது. உன்ன நான் லவ் பண்ண ஆரம்பிச்சேன். அப்படி இருக்கும்போது தான் உன்னோட பேர வச்சு என்னோட அங்கிளான ஜாயோட வீட்டு பக்கம் தான் உன்னோட அண்ணனோட ஃபேமிலி வாழ்ந்துகிட்டு இருக்காங்கங்கிறது எனக்கு தெரிய வந்தது. அப்படி என்னோட அங்கிள் ஜாய் மூலமா உன்னோட அண்ணிய பார்த்து அவங்க கிட்ட பேசி இந்த அலைன்ஸ கொண்டு வந்ததே நான் தான். எனக்கு உன்ன அவ்ளோ புடிச்சிருந்தது. நான் உன் கூட அந்த ஆப்ல பேசும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். அந்த ஹாப்பினஸ் எனக்கு லைஃப் லாங் வேணும்னு தோணுச்சு சொல்றா. ஆனா அவ எவ்ளோ சொல்லியும் நம்ம ஹீரோவோட மைண்ட் மாறவே இல்ல. அவரு ரொம்ப கடுப்பா தான் இருக்காரு. "நாங்க கொஞ்சம் சிம்பிளான ஆட்கள் தான். எங்களோட ஃபேமிலி ரொம்ப டீசென்ட்டான ஃபேமிலி. அந்த மாதிரியான ஃபேமிலில இந்த மாதிரி ஒரு பொண்ணு வரவே வேண்டாம். அதுக்கான தகுதி உனக்கும் இல்ல" அப்படின்னு சொல்லிட்டு அவனோட என்கேஜ்மென்ட் ரிங்க கழட்டி அவ கிட்ட குடுக்குறான். ஆனா கடுப்பான நம்ம ஹீரோயினும் நம்ம ஹீரோவ பார்த்து "நீயும் மத்த பசங்கள போல தான்" அப்படின்னு சொல்றா.
ஸோ, அதனால இந்த மாதிரியான ஒரு பையன்கிட்ட எனக்கும் வாழ வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் அந்த என்கேஜ்மெண்ட் ரிங்க கழட்டி அவன்கிட்ட குடுக்குறா. அப்படி அவங்க 2 பேரும் இப்ப இந்த இடத்துல பிரியறாங்க. ஆனா, இவங்க 2 பேரோட ஃபேமிலிக்கும் இத பத்தி தெரியாது. இப்போ நம்ம ஹீரோ இப்ப அவரோட ஊருக்கு சொந்த ஊருக்கு போயிட்டாரு. அங்க போனா அவரோட கல்யாண ஏற்பாடுகள் எல்லாம் பயங்கரமா நடந்துகிட்டு இருக்கு. அந்த நேரத்துல நம்ம ஹீரோ அவரோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லார்கிட்டயும் இந்த கல்யாணம் நடக்காது. நான் இந்த கல்யாணத்த கேன்சல் பண்ணிட்டேன்னு சொல்றாரு. என்ன காரணம்னு சொல்லி எல்லாரும் கேட்கும்போது, அவள பத்தின எல்லா விஷயத்தையுமே நம்ம ஹீரோ சொல்றாரு. இத கேட்ட எல்லாரும் பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. ஆக்சுவலா அவ தப்பு பண்ண மாதிரி தான் நம்ம ஹீரோவும் தப்பு பண்ணியிருக்காரு. அதுக்காக இந்த வெட்டிங் எல்லாம் கேன்சல் பண்ண வேண்டிய அவசியமே இல்ல. அங்க கட் பண்ணா கொஞ்ச நாட்கள் கழிச்சு, இப்ப நம்ம ஹீரோக்கு திரும்பவும் அவரோட ஃபேமிலில இருக்கவங்க பொண்ணு பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா, நம்ம ஹீரோக்கு ஹீரோயினோட மெமரிஸ் அப்பப்ப வந்து வந்து போய்க்கிட்டே இருக்கு. அவங்க 2 பேருக்குள்ள நல்ல ஒரு மேட்சா இருந்தது. ஆனா, அந்த ஒரு ஆப்னால அவங்க 2 பேரும் பிரிஞ்சுட்டாங்க. ஆனா, நம்ம ஹீரோ கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்ல. அந்த ஆப் மூலமா தான் நம்ம ஹீரோயின் ஹீரோ பக்கத்துல வந்தாங்க அப்படிங்கிற விஷயத்த. அப்படி நம்ம ஹீரோவும், ஹீரோயினும் அந்த லைஃப விட்டு மூவ் ஆன் பண்றதுக்காக ட்ரை பண்றாங்க. ஆனா, அவங்க 2 பேருக்கும் மாறி மாறி அவங்களோட மெமரிஸ் ஞாபகத்துக்கு வந்துகிட்டே இருக்கு. அங்க கட் பண்ணா அந்த பக்கம் இப்ப நம்ம ஹீரோவோட அண்ணனோட பொண்ணுக்கு அப்ராட்ல வேலை கிடைச்சிருக்கு. ஆனா, அதுக்கு முன்னாடி கொல்கட்டால ஒரு சின்ன ட்ரெய்னிங் இருக்கு. அத முடிச்சாகணும். ஸோ, அதுக்காக அவளோட அப்பா கிட்ட கொல்கட்டா போகணும்னு பெர்மிஷன் கேட்கிறா. ஆனா, அந்த பானுவும், "நீ இப்போ அப்ராட் போய் படிக்கணும்னு அவசியம்லாம் கிடையாது. ஒழுங்கு மரியாதையா வீட்ல உட்காந்து குக்கிங்க படி. நாளைக்கு ஒரு வீட்ல கல்யாணம் பண்ணி உன்ன அனுப்ப வேண்டியது. ஸோ, அதனால அங்க போனா நீ குக் பண்ணணும். அதுக்காக இங்கேயே குக்கிங்க படி. உனக்கு இந்த அப்ராட் வேலைலாம் தேவையில்ல" அப்படின்னு சொல்றாரு. சொந்த பொண்ணோட கரியர தாண்டி குக்கிங் படிக்கிறது தான் இவங்களுக்கு ரொம்ப முக்கியமா இருக்குது. இதெல்லாம் கேட்கும்போது அந்த பொண்ணுக்கும் அவங்களோட அம்மா குசும்க்கும் ரொம்பவே ஃபீல் ஆகுது. இருந்தாலும் அவங்களால திரும்ப எதுவும் பேச முடியாது. ஒரு வழியா ஏதேதோ சொல்லி அவர்கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டாங்க. இப்போ அடுத்த வாரம் இந்த பொண்ணும் அவங்களோட அம்மா குசுமும் கல்கட்டாக்கு போக போறாங்க. குசுமும் அவங்களோட பொண்ணும் ட்ரெயின்ல ஏறுறதுக்கு முன்னாடி அந்த பொண்ணு நம்ம ஹீரோ கிட்ட போயிட்டு நீங்க ஓகேவான்னு சொல்லி கேட்கிறா. அதுக்கு நம்ம ஹீரோவும் நான் ஓகே தான் சொல்றாரு. நம்ம ஹீரோயின மறந்துட்டு மூவ் ஆன் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு நடக்கிறதெல்லாம் ரொம்பவே ஈஸி தான். ஆனா நீங்க அந்த அளவுக்கு மூவ் ஆன் ஆகலங்கிறது எனக்கு நல்லாவே புரியுதுன்னு இவ சொல்றா. உடனே நம்ம ஹீரோவும் அதெல்லாம் ஈஸியா நடக்கும். நீ ஒரு சின்ன பொண்ணு இல்லையா? அதெல்லாம் உனக்கு தெரியாது. நான் உன்கிட்ட சொன்னா உனக்கு புரியாதுன்னு சொல்றாரு நம்ம ஹீரோ. அதுக்கு அவளும் சிரிச்சுக்கிட்டே, இதோ பாருங்க சித்தப்பா, இது உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டா இருக்கலாம். ஆனா, இந்த மாதிரி பிரேக்கப் என்னோட லைஃப்ல நெறைய வாட்டி நடந்திருக்கு. நெறைய பேர நான் லவ் பண்ணியிருக்கேன். அது எல்லாமே எனக்கு பிரேக்கப் ஆயிருக்கு. சித்தப்பாவோட லைஃப்ல அந்த மதுங்கிற பொண்ணு வந்ததுக்கு அப்புறமா நீங்க ரொம்ப ஹேப்பியா இருந்தீங்க. நீங்க எப்படி இருந்தீங்களோ அந்த மாதிரி தான் அவங்க உங்கள லவ் பண்ணாங்க. உங்களோட கேரக்டர்ல எந்த ஒரு சேஞ்சஸுமே அவங்க மாத்த பார்க்கல. அப்படி ஒரு பொண்ணு கிடைக்கிறது ரொம்பவே வரம் தான். உங்கள பார்த்து சிரிக்கிறதுக்காக அல்ல, உங்கள கூட சிரிக்கிறதுக்காக தான் அந்த பொண்ணு ஆசைப்பட்டா. ஆனா, அந்த பொண்ண தேவையில்லாத ஒரு ரீசன சொல்லி நீங்க கழட்டி விட்டீங்க. ரொம்ப தப்பு பண்ணிட்டீங்க சித்தப்பா அப்படின்னு சொல்றா. அவ சொன்னதெல்லாம் கேட்கும்போது நம்ம ஹீரோக்கும் அவரோட மைண்டுக்குள்ள நாம தப்பு பண்ணியிருக்கோமோ அப்படின்னு சொல்லி தோணுது. இப்போ அந்த குசுமும் அவங்களோட பொண்ணும் ட்ரெயின்ல கல்கட்டா போயிட்டாங்க. இங்க நம்ம ஹீரோ அவரோட ஃப்ரெண்டு தீபக் கிட்ட உட்காந்து இதெல்லாம் சொல்லி சொல்லி சரக்கடிச்சு ஃபீல் பண்ணி அழுறாரு. அவரோட லைஃப்லயே ஃபர்ஸ்ட்டா நம்ம ஹீரோ சரக்கடிக்கிறாரு. ஸோ இப்போ நம்ம ஹீரோவும் அவகிட்ட போயிட்டு சாரி சொல்லி திரும்ப அவங்க 2 பேரும் ஒண்ணு சேர்றது தான் நம்ம ஹீரோவோட ஐடியாவா இப்போ இருக்குது. ஸோ அதனால இப்ப நம்ம ஹீரோவும் ஹீரோயின தேடி அடுத்த ட்ரெயின்லயே கொல்கட்டாக்கு போறாரு. நம்ம ஹீரோயின் ஒர்க் பண்ற காலேஜுக்கு இப்ப நம்ம ஹீரோ போயிட்டு அவங்க லைப்ரரில இருக்கிறாங்கங்கிற விஷயத்த தெரிஞ்சுட்டு அங்க போறாரு. அங்க அவ ஏதோ ஒரு புக் ரீட் பண்ணிக்கிட்டு இருக்கா. அவகிட்ட பேசுறதுக்காக நம்ம ஹீரோ பக்கத்துல போற நேரத்துல அங்க இன்னொருத்தன் நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து பேச ட்ரை பண்றான். அவன் வேற யாரும் இல்ல, நம்ம ஹீரோயினோட எக்ஸான அந்த நமித்ங்கிற பையன் தான். அவனும் பல வருஷங்களுக்கு அப்புறமா தான் பண்ணது தப்புன்னு நினைச்சு அவகிட்ட சாரி கேட்கறதுக்காக ரிட்டர்ன் வந்திருக்கான். ஆனா நம்ம ஹீரோ இப்போ அவங்க பக்கத்துல போகாம அவங்க 2 பேரும் என்ன பேசுறாங்கங்கிறத தூரமா நின்னு பாத்துக்கிட்டு இருக்காரு. அந்த நேரத்துல நமித்தும் நான் உன்கிட்ட நீ வெர்ஜினான்னு சொல்லி கேட்டது தப்புதான் அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்கறான். அது லைப்ரரிங்கிறதுனால அதுக்கப்புறமா அவங்க அங்க நிறைய விஷயங்கள் பேசல. ஸோ அதனால பக்கத்துல இருக்க ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போனாங்க. அவங்களையே ஃபாலோ பண்ணி நம்ம ஹீரோவும் போறாரு. இப்ப நம்ம ஹீரோவும் நேரா அவங்க முன்னாடி போயிட்டு எனக்கு இவகிட்ட கொஞ்ச நேரம் தனியா பேசணும்னு சொல்றாரு. ஸோ அதனால நமித்தும் அங்கிருந்து எழும்பி போறாரு. இப்ப நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் தனியா பேசுறாங்க. இப்ப நம்ம ஹீரோவும் ஹீரோயின் கிட்ட வேற யாரா இருந்தாலுமே நான் ரியாக்ட் பண்ண மாதிரி தான் அவங்க ரியாக்ட் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா அந்த ஆப் அப்படிப்பட்ட ஒரு ஆப்பா இருந்தது இல்லையா? ஆனா இப்ப எல்லாமே ஓகே. என்னோட கோவம் எல்லாம் போயிருச்சு. நான் உனக்கு மன்னிப்பு கொடுக்கறதுக்கு தயார் தான். இதுக்கப்புறமா உனக்கு என்ன பண்ணணுமோ அது எல்லாத்துக்குமே நான் உன்ன அலோவ் பண்ணுவேன். ஆனா எல்லாமே ஒரு லிமிட்ல இருக்கணும் அப்படின்னு அவன் சொல்றான். இத கேட்ட நம்ம ஹீரோயினும் நீங்க எதுக்காக ஒவ்வொரு காரியத்துக்கும் என்ன அலோவ் பண்ணணும்? நீங்களா என்னோட லிமிட்ட டிசைட் பண்றது? எனக்கு
எனக்கு விருப்பப்பட்ட விஷயங்கள பண்றதுக்கான தகுதி எனக்கு உண்டு. நீங்க சேஞ்ச் ஆயிட்டீங்கன்னு சொல்லி நான் நெனச்சேன். ஆனா நீங்க ஒரு காலத்திலயும் சேஞ்ச் ஆக போறது கிடையாது. நீங்க இப்பவும் என்ன ஜட்ஜ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. என்ன கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்றீங்க அப்படின்னு சொல்றா. அது மட்டும் இல்லாம எனக்கு மன்னிப்பு தர்றதுக்கு நீங்க யாரு? எனக்கு மன்னிப்பு தர்றதுக்காகவா நீங்க இவ்ளோ தூரம் வந்தீங்க? உங்களுக்கு லவ்வுன்னா என்னன்னு தெரியுமா? ஒருத்தங்க லவ் குடுத்தாங்கன்னா, அவங்களுக்கு ரிட்டர்ன் நீங்க டபுள் லவ் தான் குடுக்கணும். அத விட்டுட்டு ஒவ்வொரு விஷயத்துக்கும் லிமிட்டு, கண்ட்ரோலு, ரெஸ்ட்ரிக்ஷன் இப்படியெல்லாம் வைக்கிறது லவ்வே கிடையாது. என்ன பொறுத்தவரைக்கும் நம்ம 2 பேருக்கு இடையில இருக்கிற லவ் ஈக்குவலா இருக்கணும். அப்படி ஈக்குவலா இருக்கிற லவ்வ உன்னால எனக்கு கொடுக்க முடியாதுங்கிறது எனக்கு புரிஞ்சு போச்சு. அதனால நம்மளோட ரிலேஷன்ஷிப் இதுக்கு மேல போகாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கருந்து போறா. அந்த நேரத்துல இப்ப நம்ம ஹீரோக்கு அவரோட அண்ணன் கிட்ட இருந்து ஒரு ஃபோன் கால் வருது. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோக்கும், ஹீரோயினுக்கும் கல்யாணம் பேசி முடிவு பண்ணப்போ, இங்க கல்கட்டால கல்யாணம் நடக்கிறதுக்காக ஒரு மண்டபத்த பேசி ஃபிக்ஸ் பண்ணி அட்வான்ஸ் காசும் குடுத்துருப்பாங்க. ஆனா, அந்த மண்டபத்துல இருக்கவங்க அந்த அட்வான்ஸ் காச ரிட்டர்ன் தரமாட்டேன்னு சொல்லி பிரச்சனை பண்ணியிருக்காங்க. ஸோ, அதனால அத பத்தி பேசுறதுக்காக தான் நம்ம ஹீரோவோட அண்ணன் சொந்த ஊர்லேருந்து கல்கட்டாக்கு இப்ப வந்திருக்காரு. ஆனா, நம்ம ஹீரோ கல்கட்டால இருக்காருங்கிற தகவல் நம்ம ஹீரோவோட அண்ணனுக்கு எப்படி தெரிஞ்சிருக்கும்னா, நம்ம ஹீரோ அவரோட ஃப்ரெண்ட் தீபக் கிட்ட நான் கல்கட்டா போறேன்னு சொல்லிட்டு தான் வந்திருப்பாரு. ஸோ அவன் மூலமா தான் இவருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்ப நம்ம ஹீரோவோட அண்ணனும் ஹீரோ கிட்ட நான் என்னோட ஒய்ஃப்க்கும் கால் பண்ணி பார்த்தேன். என்னோட பொண்ணுக்கும் கால் பண்ணி பார்த்துட்டேன். 2 பேரும் கால் எடுக்கல. நீயாவது என் கால எடுத்து தொலைஞ்சியே. சரி நான் இப்ப இங்க வந்துட்டேன். என்ன நீ கூட்டிட்டு போறியா? வா நாம சேர்ந்து அந்த மண்டபத்துக்கு போலான்னு சொல்லி கூப்பிடுறாரு. ஸோ அதனால இப்ப நம்ம ஹீரோ அங்க போயிட்டு அவரோட அண்ணன பிக்கப் பண்ணி கூட்டிட்டு வந்துட்டு இருக்காரு. அப்படி நம்ம ஹீரோ அவரோட அண்ணன பிக்கப் பண்ணி போய்க்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவோட அண்ணனும் அவ கால் பண்ணி எடுக்கவே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு திரும்பவும் கால் பண்ணிட்டு அப்படியே திரும்பி பார்க்குறாரு. பார்த்தா அந்த பக்கம் இன்னொரு டாக்ஸில இந்த குசும் போறத இவரு பார்க்குறாரு. ஆனா குசும்க்கு கூட இன்னொரு ஆள் இருக்கான். அத பார்த்து நம்ம ஹீரோவோட அண்ணன் ஷாக் ஆகுறான். ஏன்னா அது வேற யாருமே இல்ல. அவங்களோட வீட்டு பக்கத்துல உள்ள அந்த ஜாய் தான். அதுக்கப்புறமா இப்போ நம்ம ஹீரோவோட அண்ணன் பானுவும் குசுமும் பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. எத்தனை நாட்களா இந்த ரிலேஷன்ஷிப் உங்களுக்குள்ள போய்க்கிட்டு இருக்குன்னு இந்த பானு கேட்கும்போது குசுமும் அதெல்லாம் சொல்லி இனி என்ன பண்ண போறீங்க? 3 மாசம் இல்ல 1 வாரம்னு சொன்னா மட்டும் எனக்கு ஏற்பட்ட வலி என்ன குறையவா போகுது? இல்ல இல்ல அப்படின்னு சொல்றாங்க. உடனே அந்த பானுவும் சீ உனக்கு வெக்கமா இல்லையாடி அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு குசுமும் எனக்கு கேவலமா தோணி இருக்கு. நான் எப்படி இந்த வேலையை பண்ணலாம்? இந்த மாதிரியான ஒரு தப்ப நான் பண்ணவே கூடாதுன்னு சொல்லி எனக்கு நிறைய வாட்டி தோணி இருக்கு. ஆக்சுவலா இந்த ஜோய் வந்து நம்ம ஹீரோக்கு ஹீரோயினை பேசி முடிக்கிறதுக்காக குசுமோட வீட்டுக்கு வந்திருப்பார் இல்லையா? அதுக்கப்புறம் தான் இவங்க 2 பேரும் நல்ல ஃப்ரெண்ட் ஆகி இந்த மாதிரி ஒரு லவ் ரிலேஷன்ஷிப் குள்ள வந்திருப்பாங்க. நான் ஜோய் கூட பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா தான் எனக்கு என்னோட ஐடென்டிட்டி என்னன்னே தெரிய வந்தது. எனக்கு ஜோய் நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்காரு. 28 வருஷமா நான் உங்ககிட்ட தேடிக்கிட்டு இருந்த ஒரு லவ் இருக்கு இல்லையா? அந்த லவ் எனக்கு கொஞ்ச நாட்களா இந்த ஜோய் கிட்ட இருந்து கிடைச்சது. நம்ம 2 பேருக்குள்ள ஒரு லவ்வே இருந்ததில்ல. எல்லாத்துக்குமே நீங்க என்ன தடுத்துக்கிட்டே இருந்தீங்க. அந்த வீட்ல என்னோட ஐடென்டிட்டியே இல்லாம இருந்தது. ஜோய நான் பார்த்ததுக்கு அப்புறமா தான் என்னோட லைஃப்ல எனக்கு எல்லாமே திரும்ப கிடைச்சது. நான் இத்தனை காலமா யாரோ ஒருத்தங்களோட மனைவியா இருந்தேன். யாரோ ஒருத்தங்களோட உடன்பிறப்பா இருந்தேன். யாரோ ஒருத்தங்களோட அண்ணியா இருந்தேன். யாரோ ஒருத்தங்களோட அம்மாவா இருந்தேன். ஆனா நான் நானா இருக்கிறது இந்த ஜாய் கூட மட்டும்தான். அந்த நேரத்துல பானுவும் உன்னால எப்படி இதெல்லாம் பேச முடியுது? என்ன பெண்ணையும் நினைச்சு பேசிக்கிட்டு இருக்கியா? நானும் ஒரு பொண்ணை பெற்றிருக்கேன். அந்த பொண்ணை நான் படிக்க வச்சிருக்கேன். இப்ப வேலைக்கு விடுறதுக்காகவும் அலோ பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. இத கேட்ட நம்ம குசுமும் என்னது அலோ பண்ணிருக்கீங்களா? அவளை நீங்க அலோ பண்றதுக்கு உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு? அவளுக்கு வேலைக்கு போகணும் போக கூடாதுங்கிறது அவளோட விருப்பம் தான். அதுல நீங்க அலோ பண்றதுக்கான விஷயம் எதுவுமே இல்ல. எல்லா விஷயத்திலையும் இப்படி அலோ பண்றதும் லிமிட் வைக்கிறதும் பெர்மிஷன் தர்றது தான் உங்களோட பெரிய பிரச்சனையாவே இருக்கு. உடனே அந்த பானுவும் உன்னோட இந்த வயசுல யாரையுமே அவங்கள பிசினஸ் பண்றதுக்காக அவங்களோட ஹஸ்பண்ட் அலோ பண்ணது கிடையாதுன்னும் இந்த ஊர்லயே அப்படி அனுபவிச்ச ஒரே ஆளு நான் மட்டும்தான் அப்படின்னு சொல்லி இவர் சொல்றாரு. இதை கேட்ட குசுமும் என்னது அலோ பண்ணீங்களா? நீங்க என்ன எனக்கு சப்போர்ட் பண்ணீங்க? அந்த மசாலா அரைச்சு ஊறுகாய் எல்லாம் ரெடி பண்ணி நான் வித்தது எல்லாமே என்னோட சொந்த கையால தான். அது மொத்தமுமே என்னோட உழைப்பு தான். அதுல எந்த ஒரு இன்வால்மெண்ட்டும் உங்களோடது கிடையாது. நீங்க எனக்கு எந்த ஒரு ஹெல்ப்பும் பண்ணது கிடையாது. அப்படி எந்த ஹெல்ப்புமே பண்ணாம இருந்துட்டு நீங்க எதுக்கு சும்மா அலோ பண்ணேன்னு மட்டும் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க? அது மட்டும் இல்லாம நீங்க எந்த இடத்துலயுமே என்ன புகழ்ந்து பேசினதே கிடையாது. ஆட்கள் இருக்கும்போது அவங்க எல்லார் முன்னாடியும் என்ன அசிங்கப்படுத்த தான் செஞ்சிருக்கீங்க. நான் உங்களுக்கு சமைச்சு கொண்டு வர ஃபுட்ல
ஏதாவது ஒரு குறை கண்டுபிடிச்சுக்கிட்டே தான் இருப்பீங்க. எவ்ளோ நல்லதா நான் சமைச்சு குடுத்தாலும், அத கண்டிப்பா ஏதாச்சும் ஒண்ணு சொல்லி மத்தவங்க முன்னாடி என்ன அசிங்கப்படுத்தி கீழ தாழ்த்திக்கிட்டு தான் இருந்தீங்க. அது எனக்கு எவ்ளோ கஷ்டமா இருந்துன்னு சொல்லி நீங்க என்னைக்காவது ஒரு நாள் யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? நீங்க ரொம்ப புகழ்ந்தெல்லாம் பேச வேண்டாம். இப்படி மத்தவங்க முன்னாடி குறை சொல்லாம இருந்தாலே போதும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. ஆனா அவங்க அவ்ளோ ஃபீல் பண்ணி பேசினாலும் இந்த பானுக்கு அத எதுவும் புரிஞ்சுக்க கூடிய நிலைமையே இல்ல. அவன் எதுவுமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறான். அந்த நேரத்துல இந்த பானுக்கு கூட இருக்க ஒருத்தரும் அவரு தெரியாம தப்பு பண்ணிட்டாங்க. கொஞ்ச நாட்கள் கழிச்சா எல்லாம் சரியா போயிரும் அப்படின்னு சொல்லி பேசுறாரு. அந்த நேரத்துல இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த பானுவோடையும் குசுமோடையும் பொண்ணு அந்த ஆள்கிட்ட போயிட்டு, "என்னது? என்னோட அம்மா தெரியாத இதெல்லாம் பண்ணிட்டாங்களா? இதோ பாருங்க சார். என்னோட அம்மா லவ் பண்ணிட்டு வந்திருக்காங்க. அவங்க எந்த தப்பான வழியிலயும் போகலன்னு சொல்லி தன்னோட அம்மாவுக்காக பொண்ணு சப்போர்ட் பண்றா. இந்த விஷயத்துல நான் அம்மாவ எப்பவும் எதிர்க்க மாட்டேன். அம்மா கூட நான் எப்பவும் இருப்பேன் அப்படின்னு சொல்றா. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க நம்ம ஹீரோக்கும் இப்ப பல விஷயங்கள் புரிய ஆரம்பிக்குது. இவ்ளோ நாட்களா பொண்ணுங்க இப்படிதான் சொல்லி ஒரு தாட்ட அவன் வச்சிருந்திருப்பான் பாத்தீங்களா? அது எல்லாமே தப்பான தாட்ன்னு சொல்லி அவனுக்கு புரியுது. ஏன்னா அவனோட அண்ணனான பானு எப்படி பேசுறானோ அதே மாதிரி தான் நம்ம ஹீரோவும் ஹீரோயின் கிட்ட பேசியிருப்பான். நம்ம ஹீரோயினுக்கு லிமிட் வைக்கிறேன், உனக்கு நான் பெர்மிஷன் குடுக்குறேன். இந்த மாதிரியா தான் பேசிட்டு இருந்திருப்பான். ஸோ கிட்டத்தட்ட இந்த பானு பண்ணதும், நம்ம ஹீரோ பண்ணதும் சேமா தான் இருந்திருக்கு. ஸோ அதனால இதெல்லாம் தப்பு. அவளோட விருப்பத்துக்கோ, இல்ல அவளோட ஆசைகளுக்கோ நாம லிமிட் வைக்கிறதுக்கு நமக்கு எந்த உரிமையும் இல்லன்னும், அதெல்லாம் அவங்களுக்கு விருப்பப்பட்ட விஷயங்கள், அவங்க சொந்தமா பண்ண ஆசைப்படுற விஷயங்கள்ங்கிறதெல்லாம் நம்ம ஹீரோக்கு இப்ப புரிய ஆரம்பிக்குது. ஸோ அதனால இப்ப நம்ம ஹீரோவும் அவனோட அண்ணிக்கு சப்போர்ட் பண்றான். ஸோ இப்பதான் அந்த பானுக்கு அவனோட வைஃப் அவன விட்டு போக போறாங்கிறதே ரியலைஸ் ஆகுது. ஸோ அதனால அவனும் குசும் கிட்ட, "என்னது நீ அப்ப என்ன விட்டு போக போறியா? என்ன விவாகரத்து பண்ண போறியா?" அப்படின்னு சொல்லி கேட்கறான். அந்த நேரத்துல குசுமும், "இதோ பாருங்க, உங்களுக்கு வேளா வேளைக்கு சாப்பாடும் தேவையான மாத்திரைகளும் உங்ககிட்ட கொடுத்துட்டா உங்களுக்கு உங்களோட பொண்டாட்டி உங்கள விட்டு போனதே தெரியாது. இந்த மாதிரியான வேலைகள் செய்றதுக்கு மட்டும் தான் உங்களுக்கு பொண்டாட்டியா நான் உங்க கூட இருந்திருக்கேன். அதனால கண்டிப்பா நீங்க என்ன மிஸ் பண்ணவே மாட்டீங்க. நான் ஒருத்தி இல்லங்கிறத நீங்க ஃபீல் பண்ணவே மாட்டீங்க" அப்படின்னு சொல்றாங்க. அந்த நேரத்துல இப்ப பானுவும், "என்னம்மா நீ என்ன அவ்ளோ வெறுக்கறியா?" அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அதுக்கு குசுமும், "நான் உங்கள ஒரு நாளும் வெறுக்கல. ஆனா உங்கள லவ் பண்ண என்னால முடியாது." அந்த நேரத்துல பானுவும், "நடந்த எல்லாத்தையும் மறந்துக்கிட்டு நான் உனக்கு மன்னிப்பு தர தயாரா இருக்கேன். எல்லாத்தையும் மறந்துட்டு என்கிட்ட மன்னிப்பு கேளு. நாம 2 பேரும் ரொம்ப சந்தோஷமான வாழ்க்கைய வாழலாம்னு" சொல்றாரு. ஆனா குசும் அதுக்கு ஒத்துக்கல. சோ இதெல்லாம் பார்த்துக்கிட்டு நம்ம ஹீரோவும் ஹீரோயின் கிட்ட நாம தப்பு பண்ணியிருக்கோம்னு சொல்லி உணர்ந்திருக்காரு. அங்க கட் பண்ணா இப்போ நம்ம ஹீரோ, ஹீரோயின், ஜாய், குசும் இவங்க எல்லாரும் ஒரு கார்ல போய்க்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல இப்ப நம்ம ஹீரோயினோட பாட்டிக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி கால் வருது. சோ அதனால இவங்க எல்லாரும் அவங்களோட பாட்டிய பாக்குறதுக்காக போறாங்க. நம்ம ஹீரோயினோட கல்யாணத்த பார்க்கணுங்கிறது தான் அவங்க பாட்டியோட பயங்கர ஆசையா இருந்திருக்கு. அதுக்கு முன்னாடி அவங்க வீட்ல ஒரு பூஜை நடத்துறதுக்காக அவங்க இதுக்கு முன்னாடியே யோசிச்சிருக்காங்க போல. ஆனா அந்த பூஜை நடக்கிற வரைக்கும் அவங்களோட பாட்டி உயிரோட இருப்பாங்களான்னு தெரியாது. அப்படிங்கிறதுனால அந்த பூஜைய எவ்வளோ சீக்கிரம் நம்ம வீட்ல பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் பண்ணணும்னு நினைச்சு அந்த பூஜைய அவங்க நடத்துறாங்க. தன்னோட தப்ப உணர்ந்துகிட்ட நம்ம ஹீரோ திரும்பவும் நம்ம ஹீரோயின் கிட்ட சேர்றதுக்காக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காரு. சோ அதனாலவே என்னால முடிஞ்ச எல்லா ஹெல்ப்பையுமே நான் உங்களுக்கு பண்ணி தரேன்னு சொல்லி நம்ம ஹீரோயினோட வீட்ல இருக்கவங்க கிட்ட சொல்றாரு. சோ அப்படி அந்த பூஜைக்காக தேவையான எல்லா விஷயத்தையுமே நம்ம ஹீரோ தேடி தேடி பண்றாரு. அவரோட ஆண் ஆதிக்கத்தை எல்லாத்தையுமே விட்டுட்டாரு. எல்லா காரியத்துக்கும் எல்லார் கூடயும் சேர்ந்து நின்னு நம்ம ஹீரோ சப்போர்ட் பண்றாரு. கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ஹீரோவோட மாற்றங்கள் நம்ம ஹீரோயினுக்கும் தெரியுது. இப்போ பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறமா அங்க நல்லா மழை பெய்ய ஆரம்பிக்குது. அப்படி எல்லாருமே மழைக்கு ஒதுங்குறாங்க. ஆனா நம்ம ஹீரோ, ஹீரோயின் மட்டும் மழைக்கு ஒதுங்கவே இல்ல. அங்க நிக்கிறாங்க. அந்த நேரத்துல இப்ப நம்ம ஹீரோ ஹீரோயின் கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. இப்ப நம்ம ஹீரோவும் ரொம்ப நாட்களா ஹீரோயின் கிட்ட சொல்ல நினைச்ச தான் ஒரு வெர்ஜின்ங்கிற விஷயத்த நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்றா. இத கேட்ட நம்ம ஹீரோயினுக்கு பயங்கரமா ஷாக் ஆகுது. இந்த வயசானதுக்கு அப்புறமும் இப்பவும் வெர்ஜினா இருக்கானே அப்படின்னு சொல்லி ஷாக் ஆகுறா. இதுக்கு முன்னாடி பல தடவை நான் உன்கிட்ட இத சொல்லணும்னு நினைச்சிருக்கேன். எங்க நான் இத சொன்னா நீ என்ன விட்டுட்டு போயிருவியோன்னு நினைச்சேன். அதனாலதான் நான் உன்கிட்ட சொல்லல. அது மட்டும் இல்லாம என்னோட அண்ணன் மாதிரி இல்லன்னு சொல்லி தான் நான் நினைச்சிருந்தேன். நல்லா படிச்சிருக்கேன். சோ அதனால என்னோட தாட் ப்ராசஸ் கரெக்ட்டா தான் இருக்குன்னு சொல்லி நான் நினைச்சிருந்தேன். ஆனா என்னோட ஃபேமிலி அப்படி கிடையாது. அந்த சிச்சுவேஷன்ல தானே நான் வளர்ந்திருக்கேன். இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் பண்ணணும்னு சொல்லி எங்கள சொல்லி சொல்லி வளர்த்ததுனால நானும் அந்த மாதிரி ஆயிருக்கேன் போல. இதனால தான் நானும் இந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு வந்திருந்தேன். சோ அதனால தான் நான் உன்ன அந்த மாதிரியெல்லாம் பேசியிருப்பேன். அந்த மாதிரியான சிச்சுவேஷன்ல தான் பல மக்கள் இப்பவும் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. சூழ்நிலை அப்படி அதுக்கேத்த மாதிரி அவங்களோட தாட் ப்ராசஸ் மாறுது. இப்போ நான் ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிட்டேன். பொண்ணுங்க புடிச்சத படிக்கிறதுக்கோ, பொண்ணுங்களுக்கு
பொண்ணுங்களுக்கு புடிச்ச வேலைய பார்க்கறதுக்கோ, பொண்ணுங்களுக்கு புடிச்ச பையன கல்யாணம் பண்றதுக்கோ, இங்க அலோவ் பண்றதுக்கு எந்த ஆண்களுக்கும் உரிமை கிடையாது. அப்படிங்கிறத நான் நல்லா தெளிவா புரிஞ்சுக்கிட்டேன். அதனால என்னோட பழைய தாட் ப்ராசஸ் எல்லாத்தையுமே விட்டுட்டு, நான் ஒரு நல்ல பையனா மாறுறதுக்கு கண்டிப்பா ட்ரை பண்ணுவேன். சின்ன சின்ன தப்புகள் ஒருவேள நான் அந்த சூழ்நிலையில இருந்தனால எனக்கு வரலாம். இருந்தாலும் நான் கண்டிப்பா என்னோட பெஸ்ட்ட குடுத்து நான் ட்ரை பண்ணுவேன். நெறைய விஷயங்கள் நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதனால கண்டிப்பா நான் மாறுவேன் அப்படின்னு சொல்றாரு. நான் பண்ண எல்லா தப்புக்கும் என்ன மன்னிச்சிருங்க. எனக்கு ஒரு வாய்ப்பு கூட தர முடியுமா? அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ, ஹீரோயின் கிட்ட கேட்கறாரு. அவன் மாறிட்டாங்கிறத நம்ம ஹீரோயின் புரிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ, அதனால நம்ம ஹீரோயின் அவன் கேட்டதுக்கு ஓகே சொல்றாங்க. அப்படி திரும்பவும் நம்ம ஹீரோவும், ஹீரோயினும் ஒண்ணு சேர்றாங்க. இத பார்த்து அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க. அதோட இந்த படத்தையும் முடிக்கிறாங்க. இந்த படம் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. மேலும் வேற ஒரு இன்ட்ரஸ்டிங்கான மூவில உங்கள சந்திக்கிறேன். தேங்க் யூ. பாய்.